ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் 50 மீட்டர் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டவர் இருக்குது, அதோடைய ஹைட் வந்து 50 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவலில் வரைஞ்சிக்கலாம், ஒரு டவர் வரைஞ்சிக்கலாம். அதோடைய ஹைட் வந்து 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. The angles of depression of the top and bottom of a tree are observed be 30 degree and 45 degree respectively ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயோடைய டாப்பையும் பாட்டமையும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. எவ்வளோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது டாப்னா அந்த டாப்புக்கு வந்து 30 டிகிரி, பாட்டம் கொடுத்துருக்காங்கன்னா பாட்டமுக்கு வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. எங்கே இருந்துன்னா இந்த டவருடைய டாப்பில் இருந்து. ஸோ நான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனாக இங்கே வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஐசைட் ட்ராப் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப் வந்து 30 டிகிரியில், அப்போ இந்த ட்ரீயோடைய டாப் பார்க்குறாங்க. இந்த டாப்பை வந்து 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அப்போ 30 எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போடணும், 30 டிகிரி. ஓகே சரி, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ட்ரீயோடைய பாட்டமை பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரிலனா 45 டிகிரி. இந்த ஐசைட்லேருந்து 45 டிகிரி. அப்போ இங்கேருந்து இது ஃபுல்லாக சேர்த்து நம்ம 45 டிகிரி போடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ரூட் 3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் ட்ரீ, இதோடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நேம் கொடுத்துட்டு வரலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது ஈன்னு நேம் கொடுத்துக்கலாம். சரி, இப்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்தாவே நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த அல்டர்னேட் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரலல் லைன் எப்படி இருக்கா, இப்படி வரும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, நமக்கு 45 டிகிரி இருக்கா. இந்த லைனுக்கும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு 45 டிகிரி வரும். இப்போ அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு பேரலல் லைன் அதே மாதிரி Z ஷேப் வந்துருக்கு. இது வரைக்கும் 30 டிகிரின்னா அப்போ இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கும்னா 30 டிகிரியாக இருக்கும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டே இந்த 30 போடும் போதே கூட நீங்கள் இதை கையோடு போட்டுடலாம். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய டிகிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குது, 45 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா BCE அப்படின்ற ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் ADE ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம tan தீட்டா எடுக்க போகிறோம். tan தீட்டானா உங்களுக்கு ஃபார்மில் தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன இருக்குன்னா CE பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து BC. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan தீட்டா வந்து நமக்கு இங்கே 45 டிகிரி. CE பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக இந்த டவருடைய ஹைட் வந்து 50 கொடுத்துருந்தாங்க இல்லையா, 50 போட்டுக்கலாம். BC நமக்கு தெரியாது, BCன்னு வச்சுக்கலாம். tan 45னா 1ன்னு நமக்கு தெரியும். இப்போ 50 பை BCன்னு வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா BC = 15ன்னு நமக்கு கிடச்சிடும். அப்போ இது 50னா இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கும், 50யாக தான் இருக்கும். ஸோ 50 மீட்டர், இங்கேயே 50 மீட்டர்னு போட்டுக்கலாம். இதுவும் 50 மீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் வாங்க. இதில் வந்து நம்ம இங்கே tan தீட்டா தான் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா DE பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா AD. ஓகே, இப்போது tan தீட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 30 டிகிரி. DE வந்து நமக்கு தெரியாது, அதனால் DE அப்படியே வச்சுக்கலாம். AD பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 50. tan 30 டிகிரி பார்த்திங்கன்னா 1/√3. இந்த DE அப்படியே வச்சுக்கலாம், இந்த 50 போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நமக்கு DE தான் வேணும், அதெல்லாம் இந்த 50யை மட்டும் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துடலாம். இந்த DE இங்கேயே இருக்கட்டும், 50/√3ன்னு வந்துடும். இப்போது டினாமினேட்டரில் √3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகும், √3 இங்கே √3 போட்டுக்கோங்க. 50√3/3ன்னு கிடைக்கும். இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. இப்போது √3க்கு நம்ம வேல்யூ போட போகிறோம். 50 × √3க்கு வந்து 1.732/3ன்னு போட்டுக்கலாம். இந்த 50யை இது கூட மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு DE உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ 1.732 கூட நான் 50யை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே 0 இருக்கனால 0 போட்டுக்கிறேன். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 15 16, பேலன்ஸ் 1 35 36, பேலன்ஸ் 3 5 8 ஆகும். இப்போ எத்தனை நம்பர் தள்ளி டாட் 1 2 3 1 2 3. அப்போ டாட்டுக்கு அப்புறம் 0s இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 86.6 கிடைக்குது. இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு 6 கிடைக்கும், பேலன்ஸ் 2. இந்த 6ஐ நான் இறக்கிக்கிறேன். இதை நம்ம 8 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 24 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுக்கிட்டு இப்போ இந்த 6ஐ நான் இறக்கிக்கிறேன். இதுவும் நம்ம 8 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். இப்போ பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம 6 டைம்ஸ் போட முடியும். 6 டைம்ஸ் போட்டால் நமக்கு 18 கிடைக்கும். திருப்பியும் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். திருப்பியும் 0 போடும்போது திருப்பியும் 6 தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது 5 விட அதிகமாக இருக்கிறது இது கூட ஒன்று ஆட் பண்ணிட்டு இதை 7ன்னு எழுதிடலாம். 28.87ன்னு எழுதலாம். அப்போ டிஇ எவ்வளோ கிடைக்குதுன்னா 28.87 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த டிஇ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயோடைய ஹைட்டு இது எக்ஸ்னா இதுவும் நமக்கு என்னவாக இருக்கும்னா ஹெக்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா எவ்வளோன்ட்டு, இந்த ஃபுல்லாக நமக்கு 15 தெரியும். அந்த 50லேருந்து இந்த போட்டை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது நம்ம கண்டுபிடிக்க முடியலனாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த ஃபுல்லாக இருக்கிற 50லேருந்து இந்த போட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா அதுதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபுல்லாக இருக்க 50லேருந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 50னா 50.00ன்னு போட்டுக்கலாம். இங்கே 2 டாட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால 28லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன ஆகும்னா இங்கேருந்து போர் பண்ணிட்டு வரும்போது இது 4 ஆகும். இதை தான் வந்து 10 ஆகும். திருப்பி இது 9 ஆகும். இது 10 ஆகும். அப்புறம் இது 9 ஆகும். இது 10 ஆகிடும். ஓகே, ஸோ 10ல் வந்து நமக்கு என்ன ஆகும்னா 7 போச்சுன்னா 3, இது 1, இது 1, இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 21.13 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. எப்படி எழுதிக்கலாம்னா therefore the height of the tree is 21.13 மீட்டர்னு எழுதிக்கலாம்.